எங்கள் உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த மீலாத் தினத்திலே அவர்களுக்கு சலாம் கூறும் முகமாக இறுதியாக எங்களது மாணவ செல்வங்கள் அழகாக அந்த பாடலை பாடி அவர்களுக்காக சலாம் உரைத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் எமது மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த அம்சமாக இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரபு இஸ்லாமிய கற்கை நெறியினுடைய பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் எமது நிகழ்வினுடைய பிரதம அதிதி கலாநிதி அஷேக் எம் சலீம் சார் அவர்கள் தமது பிரதம அதிதி உரையினை நிகழ்த்துவதற்காக அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق وقال كعب بن زهير في قصيدة إن الرسول لنور يستضاء به مهند من سيوف الله مسلول. அன்புக்கும் மதிப்பிற்குரிய இந்த நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கும் தலைவர் ஷாஜஹான் மௌலவி அவர்களே, ஆலோசனைக்கும் வழிகாட்டலுக்குமான ஆலிம்கள் அமைப்பின் தலைவராகவும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஊரின் பல நல்ல நலன்புரி இயக்கங்களின் தலைவராகவும் அங்கத்தவராகவும் இருந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். ஷாஜஹான் மௌலவி அவர்களோடு எனக்கு நீண்டகால உறவு இருந்து கொண்டிருக்கிறது. காத்தாங்குடிக்கு வந்ததன் பின்பு இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை அவர் நடாத்துவதற்கு தலைமை தாங்கி காத்தாங்குடி மக்களோடு சேர்ந்து இதை அவர் செய்து கொண்டிருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. இதுபோன்று பல நிகழ்வுகளையும் அவர் மேலும் மேலும் செய்ய வேண்டும் என்று நான் அவருக்கு பிரார்த்திக்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்வின் காரிய காரண கர்த்தாக்கள் அனைவரையும் விழித்தவனாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கிய பிரமுகர்கள், பல மத சகோதரர்கள், புத்திஜீவிகள், ஆலிம்கள், ஊர் மக்கள், பாடசாலை மாணவர்கள் அனைவரையும் நான் விழித்தவனாக என்னுடைய பணியை, எனக்கு வழங்கப்பட்ட அந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். முதலில் மாணவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, சற்று அமைதியை பேணுங்கள். அமைதியாக இருந்து நான் பேசுவதை கேளுங்கள். சப்தத்தை குறைத்து அமைதியை பேணுங்கள் என்று நான் கௌரவமாக கண்ணியமாக கேட்டுக்கொள்கிறேன் மாணவர்களிடம். அன்புள்ள பெரியோர்களே, மாணவர்களே, என்னை இந்த இடத்தில் பிரதம அதிதியாக அழைத்தமைக்கு முதலில் அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தியவனாகவும், என்னை இங்கு நீங்கள் அழைத்தமைக்காக குறிப்பாக ஷாஜஹான் மௌலவி அவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் நான் நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், நீங்கள் அல்லாஹுவை அன்பு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால்
என்னை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அதனால் அல்லாஹ் உங்களை விரும்புவான், உங்களுடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னிப்பான், இறைவன் மன்னிக்கும் அருளாளனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. மேலும் ஒரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் நபி மீது அன்பு கொள்வதன் காரணமாக நேர்வழி பெறுவீர்கள் என்றும் குறிப்பிடுகிறான். இங்கு நாங்கள் சிந்திக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படித்து வந்த ஒரு மாமேதை அல்ல. அவருடைய வாழ்க்கை, அவர் ஒரு யத்தீமாக தன்னுடைய தந்தையையும் தாயையும் இழந்த ஒரு அனாதையாகவும், அதுபோன்று அவர் வழி தவறி மற்றவர்களால் கண்காணிப்பற்ற ஒருவராக இருக்கும் பொழுது அல்லாஹ் நேர்வழி கொடுத்த ஒரு மனிதனாகவும், கஷ்டத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்து கொண்டிருக்கும் பொழுது அதிலே அல்லாஹ் அவர்களுக்கு செல்வந்தனாக அவர்களை ஆக்கியதாகவும் இந்த 3 நிலைகளையும் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இங்கு நாங்கள் பார்க்க வேண்டும், ஏன் இப்படியான 3 நிலைகளில் இந்த திருத்தூதர் அவர்கள் காணப்பட்டார்கள் என்றால், இங்கு அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய கல்விக்கு அந்த பொறுப்பை அவன் எடுக்கிறான். நபி அவர்களுக்கு கல்வி ஊட்டும் பொறுப்பு அல்லாஹ்வுடையதாக இருக்கிறது. அவருக்கு எழுத்தறிவை கற்பிக்கும் அந்த ஆற்றலை உருவாக்கும் அந்த பொறுப்பு இறைவனை சார்ந்தது. அவர் ஒரு எழுத்தறிவு தெரியாத, கல்வி அறிவு இல்லாத ஒருவராக வளர்ந்து அங்கு இறைவன் மூலம் இக்ரா பிஸ்மி ரப்பிக், இறைவனுடைய பெயரை கொண்டு வாசியுங்கள், ரப்பு தான் அவருக்கு கல்வியை ஊட்டுகின்றான். அந்த நிலையின் மூலம் எங்களுக்கு தெரியும், ஒரு புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள், குழந்தைகளெல்லாம் முத்துக்கள், அந்த முத்துக்களை செதுக்குபவர்கள் பெற்றோர்கள். ஆகவே ஒரு குழந்தை கல்வி ஊட்டப்படும் பொழுது அந்த கல்வி ஊட்டிய ஆசிரியரின் பண்பாட்டோடு அந்த குழந்தை இறுதி வரை வளர்ந்து வருகிறது. ஆனால் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரும் கல்வி ஊட்டாததன் காரணமாக இவர்களை அல்லாஹு தஆலா தயார்படுத்திய ஒரு சிந்தனையாளனாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அதற்கான தகுதியை அல்லாஹுவின் மூலம் ரெடிப்படுத்தி அவர்களை தயார்படுத்தி அதற்கு பொருத்தமானவராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அவருடைய ஆத்மாவிலும் அவருடைய உடலிலும் அவருடைய சிந்தனையிலும் அவருடைய விளங்கும் ஆற்றலிலும் அல்லாஹ் அவர்களை உருவாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான நபிகளாரிடம் பொதிந்திருந்த வெளிப்படையானவைகள், உள்ரங்கமானவைகள் அனைத்தும் அல்லாஹ் கொடுத்த சிறப்பம்சங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முத்து என்பது அது ஒரு கல்லு மண்ணிலே இருந்து எடுக்கக்கூடிய பெரும் மாணிக்கம். ஆனால் மண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம் அது கல்லில் இருந்தும் உள்ளது, ஆனால் அது கல்லி இல்லை என்று சொல்லுவதைப் போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர். ஆனால் அவர் எல்லா மனிதர்களை போன்ற ஒருவரும் அல்ல, இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதர்
என்பதை இங்கு நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், குல் இன்னமா அன பஷருன், நான் மனிதன். ஆனால் அவர்கள் மனிதர் என்றாலும் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட ஒரு மனிதர், ஏனைய மனிதர்களை போன்றவர்கள் அல்ல என்பதை இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்புள்ள அறிஞர்களே, பெரியார்களே, அந்த உம்மி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பொதிந்திருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் எல்லாம் இன்று எவ்வளவுதான் நாங்கள் விஞ்ஞான ரீதியாக வளர்ச்சி பெற்றிருந்தாலும், அறிவியல் ரீதியாக சமூகம் முன்னேறி இருந்தாலும், எத்தனை விதமான வல்லரசுகளை கொண்ட நாடாக அந்த நாடு அமைந்திருந்தாலும், அவர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கலாம், படைப்பலம் ரீதியாக வளர்ந்திருக்கலாம், அவர்கள் எல்லா விதமான சக்திகளை கொண்டும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த உம்மி நபிக்கு அடிமைப்பட்டவர்களாக சகல சக்திகளும், சகல நாடுகளும், சகல மனிதர்களும், சகல பொருளாதார நிபுணர்களும் இருந்து கொண்டிருப்பதை இங்கு நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. ஆகவே அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருக்கும் முன்மாதிரி மிக்க மனித வாழ்வின் ஒரு சிறந்த தந்தையாக, சிறந்த கணவனாக, சிறந்த தலைவனாக, முன்மாதிரி மிக்க ஆசிரியனாக, பொருளாதார ரீதியில் சிறந்து உயர்ந்த ஒரு மனிதராக, இப்படி எல்லா விடயங்களிலும் ஒரு ஒரு மின் விளக்காக அவர்களை நாங்கள் உதாரணம் காட்ட முடியும். எனவே அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புக்களை நாங்கள் கூறுவதோடு மட்டும் நாங்கள் நிறுத்திவிடாது, நாங்கள் அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தனி மனிதர்களும், ஒவ்வொரு ஆசிரியரும், ஒவ்வொரு வைத்தியரும், ஒவ்வொரு தந்தையும், இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அவர்களுடைய வாழ்வை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றுவதன் மூலம்தான் நாங்கள் ஆரோக்கியமான ஒரு சமூகமாக வாழ முடியும். ஆகவே நாங்கள் இதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு வல்ல நாயன் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் இவ்விடத்தை விட்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். மட்டக்களப்பு கல்வியற் கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளர் மௌலானா அன்சார் மௌலானா அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய பழைய நண்பர். நான் விழிக்கும் பொழுது நான் நினைத்தேன் அவர் இந்த மேடையை விட்டு சென்று விட்டார் என்று. அவரையும் இறுதியாக நான் விழித்தவனாக ஷாஜஹான் மௌலவி அவர்களுக்கும் அவர்களுடைய இந்த அமைப்பின் அனைத்து அங்கத்தவர்களுக்கும் இந்த இந்த கிட்டத்தட்ட இதை ஒரு மாநாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதை ஏற்பாடு செய்ததற்கு உதவியாக இருந்த அனைவரையும் நான் வாழ்த்தி அவர்களுக்காக பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.